வணக்கம். நம்ம வந்து இப்போ ஏஐ அண்ட் டீப் லேர்னிங் கோர்ஸில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி அண்ட் பைத்தன் பேக்கேஜஸ் பார்த்துட்டு ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த செக்ஷன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம இது ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது கோடு ஒன்று செல் ஆட் பண்ணிக்கலாம். நியூ செல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இந்த ஃபைல் செக்ஷனில் போயிட்டிங்கன்னா mobile_cleaned.csv அப்படின்னு ஒரு ஃபைல் நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோடய சிஸ்டத்துலேருந்து நம்ம கூகுள் கோலாப்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது சிம்பிளாக அந்த அப்லோட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து அப்லோட் அப்படியே ஆகிடும். இது நீங்கள் வந்து அந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேபி இப்போ அது வந்து ஒரு லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கூட எல்எஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம லிஸ்ட்டில் அது வருதான்னு செக் பண்ணலாம். ஓகே, எல்எஸ் கொடுத்து பார்த்துச்சு. சாம்பிள் டேட்டா டைரக்டரி மொபைல் கிளீன்ட் அப்படிங்கிறது சிஎஸ்வி ஃபைல் இங்கே இருக்குது. தென் ஸோ இதுக்கு அடுத்தது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைல் ஹேண்டில் there is a function API called open. ஸோ அதில் mobile underscore cleaned .csv இந்த ஃபைல் வந்து இப்போ என்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணுறோம், ரீட் அப்படிங்கிற ஒரு மோட் ஆஃப் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ லெட் அஸ் ரன் திஸ். ஓகே, இது ரன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ ஓப்பன் பண்ணதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ an object s is equal to file dot read line அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ ரீட் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனில் ஸோ print s கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைன் இது ரீட் பண்ணி காட்டுது. இது வந்து அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ், சிம் டைப்பு, அபெக்சர், ஜிபியூ ரேங்க், வெயிட், ஸ்டாண்ட் பை டைம், ப்ராசஸர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கீங்க. லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. தென் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போம். ஸோ print of cs.split கமா செப்பரேட்டடாக இருக்குன்னா கமா செப்பரேட்டடாக உள்ளதை நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது என்ன இப்போ இது லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ சிம் டைப் நான் என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கோ அது லிஸ்ட் மாதிரி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. தென் இந்த ஃபைல் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் ஃபர்தர் அது யூஸ் இல்லை அப்படின்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ரன் பண்ணிடுறேன். லெட் அஸ் செக். இந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமேல இந்த ஃபைல் ஹேண்டில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே லைனை நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஓ ஆப்ரேஷன் நான் க்ளோஸ்ட் ஃபைல் அப்படின்னு வருது. ஸோ எரர், ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டே ஏற்கனவே, அதனால் அது ரீட் லைன் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து வெரைட்டி ஆஃப் வேஸில் நம்ம இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வித் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஓப்பன் ஆஃப் mobile_cleaned.csv கமா ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ஆஸ் அப்படின்னு போட்டு இந்த ஃபைல் ஹேண்டில் அப்படின்னு கொடுக்கணும். ஓப்பன் ஆஸ் சம் ஆப்ஜெக்ட், அது ஃபைல் ஹேண்டில் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ அதில் print ஃபைல் டாட் ரீட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீட் பண்ணதுக்கு நமக்கு அதே மாதிரி சிமிலர் ரிசல்ட் வருது. ஓகே, இப்போது இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறமேல மேபி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு தடவை அதை பிரிண்ட் மட்டும் காப்பி பண்ணி ஃபைல் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன இங்கே வருது பார்த்தீங்கன்னா ஐஓ ஆப்ரேஷன் ஆன் க்ளோஸ் ஃபைல் அப்படின்னு வருது. ஏன்னா இந்த வித் அப்படிங்கிற ஒரு கன்செப்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கோட் செல்லில் வந்து அந்த பிளாக், அந்த செல்லில் என்ன மாதிரி நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்டோட நேம் என்ன, ஃபைல் ஹேண்டிலோட நேம் என்ன, ஃபைல், அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இந்த
இந்த வித் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண ஃபைலோட ஃபைல் ஹேண்டலை அடுத்த செல்லில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த வித் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டில் இருக்கிற ஒரு ஃபீச்சர். அந்த மொமெண்ட்டில் அந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே அந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளாக்கை விட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் ஹேண்டில் நம்மளுக்கு இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. மேபி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ இன்னொரு செல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வித் அப்படிங்கிற ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணி பார்ப்போம் லைன் பை லைன். ஸோ ஃபார் லைன் இன் ஃபைல் ஹேண்டில் ஒவ்வொரு லைனுக்கும் எடுத்துக்குது. அந்த ஃபைலில் இருக்கிற லைன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட் வேரியபிள் தான் ஃபார் அதுக்குள்ள வேர்ட் இன் லைன் டாட் ஸ்பிளிட் ஆஃப் கமா செப்பரேட்டட் ஆகிறதுனால கமா கொடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு லைன் எடுத்துக்கிறோம். அந்த லைனுக்குள்ளே ஒவ்வொரு வேர்டு எடுக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிற வேர்டு எடுத்துக்கிறோம். தென் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். வேர்டை பிரிண்ட் பண்ணுறோம். தென் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ஒவ்வொரு வேர்டு முடிஞ்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்டார் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ன வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு சர்டன் பொசிஷனில் இருக்குது. அந்த மேலே மூவ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அதோட ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. ஆட்ரிபியூட்ஸ் லிஸ்ட் ஆனோன்னா ஒரு லைன் முடிஞ்சா ஸோ அடுத்த லைன் அதோட ஆட்ரிபியூட்ஸோட வேல்யூ ஒவ்வொரு ரோவும் வருது. அந்த ரோவோட வேல்யூ முடிஞ்சோன்னா அடுத்து ஒவ்வொரு லைன் முடிஞ்சோன்னா அதில் ஒவ்வொரு வேர்டையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் போட்டு அந்த லைன் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான கோடு தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ தட் வி ஆர் கெட்டிங் திஸ் ரிசல்ட். ஸோ நம்ம இங்கே அவுட்புட்டை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். தென் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைலில் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நியூ செல்லில் ஃபார் எக்ஸாம்பிள் வித் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வித் ஓப்பன் ஆஃப் நியூ ஃபைல் நேம் மை ஃபர்ஸ்ட் ஃபைல் டு ரைட் அப்படின்னு வச்சுக்கலாம். .txt. ஸோ இது என்ன மோட் ஆஃப் இதில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ரைட் அப்படிங்கிற மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதை ரிட்டர்ன் பண்ணுற ஹேண்டில் வந்து ஆஸ் ஃபைல் ரைட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபைல் ரைட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஃபைல் ரைட் டாட் ரைட் ஆஃப் இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறோம். ஹலோ பைத்தான் ஃபைல் அப்படின்னு வச்சுக்கிறோம். தென் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே இது ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கோடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபைலோட கண்டென்ட்டை நம்ம லினக்ஸ் இது பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி பார்க்கலாம். கேட் மை அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணோன்னா அப்போ அந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட் வந்து ஹலோ பைத்தான் ஃபைல் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே இங்கே ஃபைல் மூலமாக ரைட் பண்ணாதான் இங்கே லினக்ஸ் கமாண்ட் மூலமாக கேட்டுங்கிற கமாண்ட் மூலமாக கன்கேட்னேட் பண்ணி இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டோம். ஸோ வித் திஸ் நம்ம வந்து இப்போது பைத்தான் ஃபைல் ஹேண்ட்லிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.